இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். இன்று இரவு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 12:21. அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இருந்த நாடு பாலஸ்தீனா நாடு. ஆனால் தூரத்தில் இருந்த கிரேக்கு என்னும் நாட்டில் இருந்து சிலர் அவரை ஆவலோடு தேடி வந்தார்கள். அவருடைய சீடர்களை பார்த்தார்கள். ஐயா, எப்படியாவது நாங்க ஐயாவை பார்க்கணும், எப்படியாவது நாங்க இயேசுநாதரை பார்க்கணும், எப்படியாவது கொஞ்ச நேரம் அவரை பார்க்கணும் என்று ஆவலோடு தேடினார்கள். சில நாட்களுக்கு முன்பு நான் என்னுடைய இயேசு அழைக்கிறார் அலுவலகத்தில் உள்ள வானொலி பதிவு நிலையத்திற்கு சென்றிருந்தேன். நான் எப்பொழுது வருகிறேன் எப்பொழுது போகிறேன் என்று யாருக்கும் தெரியாது. அங்கு போன பொழுது என்னுடைய நண்பர், அங்கு வேலை செய்கிறவர், என்னை பார்க்க ஓடி வந்தார். ஐயா, 2 மணியிலிருந்து 2 சிறுவர்கள் இங்கு காத்திருக்கிறார்கள், உங்களை பார்க்காமல் போக மாட்டோம் என்கிறார்கள். மணியை பார்த்தேன், 4:30. 2:30 மணி நேரமா காத்திருக்கிறார்கள்? ஆம் என்றார்கள். அவர்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். சின்னம் சிறு பிள்ளைகள். ஒருவேளை ஒரு பையனுக்கு 7 வயது இருக்கலாம், அந்த பெண்ணுக்கு 8 வயது இருக்கலாம். இந்த 2 பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுது அத்தனை அழகுள்ளவர்கள். அவள் இருவரையும் வாரி அணைத்து முத்தமிட்டு என் மடியில் வைத்துக் கொண்டேன். அவளிடம் கேட்டேன், எங்கே இருந்து வருகிறீர்களப்பா என்று. நாங்க மெட்ராஸ்ல இருந்து தான் வருகிறோம் என்றார்கள். உங்கள் வீடு எங்கே இருக்கிறது? இங்கேதான் பக்கத்தில் இருக்கிறது என்றார். ஆமா, பள்ளிக்கூடம் இருக்குமே, பள்ளிக்கூடம் போகாம உங்களை யார் இங்கு வர சொன்னது என்று கேட்டேன். பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் ஓடியாந்துட்டோம் என்று சொன்னார்கள். எதற்கு வந்தீர்கள்? உங்களை பார்க்க ரொம்ப நாளா ரொம்ப ஆசை, இங்கேதான் வருவாருன்னு சொன்னாங்க, அதான் ஓடி வந்து விட்டோம். அத்தனை ஆசை அவர்களுக்கு. ராஜஸ்தான் என்ற மாநிலத்தில் இருந்து அதே போல ஒரு குடும்பத்தினர் வந்தார்கள். அவள் கூட்டி வந்த ஒரு நண்பருக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லை என்று சொன்னார்கள். அவர் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவர், பலவாறு பிதற்றுவார் என்று சொன்னார்கள். அவரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்ததும் என் காலடியில் வந்து உட்கார்ந்து கொண்டார். அவர்களை பார்த்து சொன்னார், இவரைத்தான் நான் பார்க்கணும் என்று சொன்னேன், இவரைத்தான் நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன், இவர்தான் இவர்தான் இவரைத்தான் நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் என்று சொன்னார். அவருக்காக கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். அருள்நாதர் அவரை தொட்டார். அவர் சொன்னார், நான் இங்கிருந்து இனி போகவே மாட்டேன், நான் ஐயா கூடயே இருந்தேன், இங்கே இருந்து விடுகிறேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, பலர் பலவிதமான தேவைகளுக்காய் இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்க்க முடியாத ஒரே காரணத்தினால் அவருடைய அன்பை காட்டும் மக்களை, ஊழியர்களை, தொண்டர்களை எங்கிருந்தாலும் தேடி வருகின்றனர். இப்பொழுது அப்படி இருக்குமானால் என் அருள்நாதர் இந்த உலகில் இருந்த பொழுது எப்படி இருந்திருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் சென்ற இடமெல்லாம் திரளான கூட்டம். மார்க் 1:45 சொல்லுகிறது, இயேசு வனாந்தரமான இடத்தில் தங்கியிருந்தார். ஜனங்கள் எத்திசையிலும் இருந்து அவரை தேடி வந்தார்கள். எதற்காக? லூக்கா 6:17 சொல்லுகிறது, அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காய், அவருடைய இனிய உபதேசத்தை கேட்பதற்காய், தங்கள் பிணிகள் நீங்கி சுகமடைவதற்காய். லூக்கா 4:22 சொல்கிறது, அவர் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டன. அவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள், மகளே பயப்படாது, மகனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே. இரக்கம், இரக்கம்,
அவர் வாயிலிருந்து புறப்பட்டு சென்றது. கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு சென்றன. ஆகவே அவர் எங்கிருந்தாலும் மக்கள் திரளாய் தேடி வந்தார். பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பார்க்கத் தொடங்கினாலோ பார்வை எல்லாம் பாவியின் மேலே அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. குஷ்டரோகியவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகியவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. ஆம், பல முறையும் பலவிதமான காரணங்களுக்காக நாம் இறைவனை காண விரும்புகிறோம். யோபு என்ற புத்தகம் 23:3-4 வசனங்களுள் இப்படி வாசிக்கிறோம். யோபு என்ற அந்த செல்வந்தன் செல்வத்தை எல்லாம் இழந்தான். உடல் முழுவதும் நோய், 10 குழந்தைகளை இழந்தான். தவித்தான், தடுமாறினான். என்ன செய்தான்? ஐயா, நான் தேவனை எங்கு கண்டு சந்திக்கலாம் என்று எனக்கு சொல்லுங்கள். என்ன காரணத்தினால் எனக்கு இந்த வேதனை என்று நான் அவரை கேட்கட்டும். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று எனக்கு சொல்லுங்கள். அதற்குதான் இந்த கிரேக்கர்கள் இயேசுவை தேடி வந்தார்களோ நாம் அறியோம். ஏன் என்று கேட்பதற்கு வந்தார்களோ நாம் அறியோம். ஆனால் பலவிதமான தேவைகளுக்காக மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்றுதான் அவன் கதறினான். நீங்களும் கூட இன்று இரவு அப்படித்தான் வந்திருப்பீர்கள். நான் எங்கே அவரை பார்க்கலாம்? இறைவனை நான் எங்கே காணலாம்? போகட்டும். இறைவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய தோற்றம் என்ன? ஏசாயா 66:1, அப்போஸ்தலர் 7:49 என்ற பகுதிகள் என்ன கூறுகின்றன? தேவனே சொல்கிறாராம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவ்வளவு பெரியவர் அவர். எரேமியா தீர்க்கதரிசி என்றவன் சொல்கிறான் 23வது அத்தியாயம் 23-24 வசனங்களில், இதோ நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறேன். நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரமாய் இருக்கும் இடங்களுக்கும் தேவனாய் இருக்கிறேன். சங்கீதம் 139 7-8 வசனங்களை பாருங்கள். அங்கே சங்கீதக்காரன் புலம்புகிறான், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? நான் பூமிக்கு ஆழத்தில் பாதாளத்தில் இறங்கினாலும் அங்கும் இருக்கிறேன், வானத்திற்கு ஏறின் படுக்கை போட்டாலும் அங்கும் இருக்கிறேன். அவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு வல்லமையுடையவர். எனினும் வேத புத்தகம் சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் அவர் விரும்பினாரோ அப்பொழுதெல்லாம் பலவித தோற்றங்களில் தம்மை நாடி தேடுபவர்களுக்கு காட்சி அளித்தார். உதாரணமாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7, 9, 11 வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13:3 வாசித்து பாருங்கள். யாத்ரா 3:2 இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். 3 வெவ்வேறு விதமான மக்களுக்கு அவர்கள் தேவனை தேடிய பொழுது ஒரு தேவ தூதன் போல அவர்களுக்கு காட்சி அளித்தார் என்று நாம் காண்கிறோம். மட்டுமல்ல, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் என்பவனுக்கு
ஆதியாகமம் 18:2 படி ஒரு மனிதனைப் போல காட்சி அளித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களின் படி, இந்த கடைசி காலங்களில் நீங்களும் நானும் அவரை கண்டு களிக்கத்தக்கதாக தேவகுமாரன் என்ற ரூபத்தில் உலகில் இறங்கினார். தேவகுமாரனுக்கு இம்மானுவேல் என்ற பெயரை அளித்தார்கள். இயேசு என்ற பெயரை அளித்தார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். 1 தீமோத்தேயு 3:16 என்ற பகுதி சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இயேசு ஆகவே சொன்னார் யோவான் 14:9, என்னை கண்டவன் காணக்கூடாத இறைவனை காண்கிறான். அவருடைய பண்பு எதுவோ அத்தனையும் நீங்கள் என்னில் காணலாம் என்று சொன்னார். யோவான் 10:30 சொன்னார், நானும் காணக்கூடாத இறைவனும் ஒன்றுதான், நான் அவர்தான் என்று சொன்னார். எனவே அவரை நாம் பார்க்கும் பொழுது நாம் தேவாதி தேவனை காண்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் இறைவனை காணத்தான் முடியுமா? அருள்நாதர் இயேசு இதற்கு என்ன பதில் சொன்னார்? முதலாவது அவர் சொன்ன பதிலை பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன பதில் சொன்னார்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை திட்டமாய் தரிசிப்பார்கள். இயேசு சொன்னதுதான். மத்தேயு 24:35 சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை என்று. அவர் சொன்னதுதான். இருதயத்தில் சுத்தம் இருக்கிறதா? நிச்சயமாய் தேவனை தரிசிப்பாய் என்று. சுத்தம் இல்லாதவருடைய கதி என்ன? எபிரேயர் 12:14 எப்படி சொல்லுகிறது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் இறைவனை தரிசிப்பதில்லையே. ஆங்கில வேதாகமம் 1 இப்படி சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை ஒரு காலம் தரிசிப்பதில்லை. நெவர் நெவர். Either we are made ourselves holy, either we make ourselves holy, or God makes ourselves holy and we are able to see him, or never. தேவனை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் காண்பதில்லை, ஒரு நாளும் காண்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னும் பாவத்தை பற்றி என்ன சொல்லுகிறது பார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது என்பது கடினமான காரியம். ஏசாயா 59:2 தேவன் இதை குறித்து பேசுகிறார். அவருடைய முகத்தை மறைப்பது நம்முடைய பாவங்கள் என்று சொல்கிறது. 1 ராஜாக்கள் 8:46 என்ற பகுதியில் சாலமோன் அரசன் இப்படி சொல்கிறான், பாவம் செய்யாத மனிதன் இல்லையே, பாவம் செய்யாத மனிதன் இல்லையே. பிரசங்கி 7:20 என்ன சொல்கிறது பாருங்க. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஒரு பாவம் செய்யாமல் நன்மையை மட்டும் செய்யத்தக்க ஒருவன் பூமியில் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் நாம் குற்றவாளிகளாய் வாழ்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:29, தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், ஆனால் அவர்களோ பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், தாங்களே தேடிக்கொண்டார்கள். எனவேதான் ஆதியாகமம் 6:5 தேவன் சொல்கிறார், மனுபுத்திரருடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயத்தின் நினைவும் பொல்லாததே என்று கண்டு விசனமடைந்தார் என்று. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில், கரைபட்ட உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரும் பாவங்களின் பட்டியலை வாசிக்க கேட்போம். மார்க் 7:20-23 வரை உள்ள வசனங்களில் தேவன் தாமே நம்முடைய உள்ளங்களில் இருந்து எழும்பும், நம்முடைய உள்ளத்தை கரைப்படுத்தும் சில பாவங்களை கூறுகிறார், கேளுங்கள். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மனிதனை தீட்டுப்படுத்தும், இறைவனுக்கு முன்பதாக நம்மை தீட்டுப்படுத்தும் காரியங்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களில் இருந்து தான் வருகின்றன. பிரியமானவர்களே, தேவன் நம்மை செம்மையானவர்களாக உண்டாக்கினார், நாமோ நம்மை கெடுத்து கொண்டோம்.
போகட்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் இந்த நீண்ட பாவ பட்டியலை சுருக்கி கூறுகிறது பாருங்கள். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த பெரிய பெயர் பட்டியலை, பாவ பட்டியலை சுருக்கமாக 3 காரியங்களில் அடக்கிவிட்டார் பாருங்கள் யோவான். அவர் என்ன சொல்கிறார்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் பிசாசினால் உண்டானவைகள். இவைகள் தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்றன. கலாத்தியர் 5:17 சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் போராடுகிறது. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் 3 பகுதிகள் உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 என்ற பகுதியை வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆன்மா உண்டு, மனம் உண்டு, சரீரம் உண்டு. ஆன்மா தேவனோடு உறவாட விரும்புகிறது, அவரோடு சஞ்சரிக்க விரும்புகிறது. இந்த மனமும் மாம்சமும் இஷ்டம் போல் அலைகிறது. மாம்சமானது விரும்புகிறவைகளை செய்ய மனம் தூண்டி விடுகிறது, அல்லது மனம் விரும்பினதை மாம்சம் செய்ய தூண்டி விடுகிறது. இதனால் ஆத்துமா துக்கமடைகிறது, துயரமடைகிறது. சென்னையிலே ஒரு தடவை வாலிபன் ஒருவன் சினிமா ஒன்றிற்கு போய் வந்தான். பலர் சொல்வார்கள், சினிமா பார்ப்பதில் என்னங்க தப்பு, நாடகம் பார்த்தா என்னங்க, ஏதோ பொழுதுபோக்குக்காக பார்க்கிறோம் என்று. எனக்கு அன்பானவர்களே, இது நடந்த ஒரு காரியம். அந்த சினிமா படத்தில் அது வெளிநாட்டில் இருந்து மேல்நாட்டில் இருந்து தயாரிக்கப்பட்டு வந்த ஒரு படம். அதில் எப்படி பலரை கொன்று, ஒரு கம்பினால் அடித்து கொன்று பிறகு ஒரு மனிதன் தப்பி விடுகிறான் என்பதை அதில் அழகாய் சித்தரித்து காண்பித்தார்கள். இந்த வாலிபன் அதை பார்த்தான். அவனுக்குள் அவனுடைய மனம் சொன்னது, நீயும் கூட இதை செய்தால் என்ன தமாஷா இருக்குமே என்று. வீட்டிற்கு வந்தான். அவன் மனம் சொன்னதை அவனுடைய மாம்சம் கேட்டது. தடி ஒன்றை எடுத்தான். அவன் திருமணமாகாதவன். தனக்கு சாப்பாடு போட்டு அனுதினமும் பிள்ளை போல காப்பாற்றும் தன்னுடைய அண்ணியின் மண்டையை முதலாவது பிளந்தான். பிறகு அடுத்த அண்ணியின் மண்டையை பிளந்தான். குழந்தைகள் ஒவ்வொருவருடைய மண்டையும் பிளந்தான். 9 பேரை கொன்று குவித்தான். அதில் பெருமிதம் கொண்டான். மனம் சொன்னதை மாம்சம் நிறைவேற்றியது. வீட்டை இறுக பூட்டி விட்டு ஓடிவிட்டான். போலீசார் கைது செய்தனர். போலீசார் சிறையில் தள்ளினார்கள். அவனோடு பேசினார்கள். அநியாயமாய் 9 பேரை கொண்டு போட்டாய் அப்பா. சோறு போட்ட கையை ஒப்பிட்டவர்களை உயிருள்ளளவும் நினைக்க வேண்டும் என்று சொல்கிற மூதுரையை மறந்து கொண்டு போட்டாயே. அப்பொழுதுதான் அவனுடைய ஆத்துமா துயரமடைந்தது. கதறி அழுதான். மாம்சம் மனசு விரும்பினதை செய்வது இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது. என் இருதயத்தை சுத்திகரித்தேன், பாவமர துப்புரமாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று நீதிமொழிகள் 20:9 சொல்கிறது. அதற்கு பதில் இதுதான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவ குமாரனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். மனம் கலங்காதிருங்க. எவ்வளவு பெரிய பாவமாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவமாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு பாவங்களை குமித்து வைத்திருந்தாலும் சரி, இன்று இரவு அவைகளை நாம் கரைத்துக் கொள்வோம். ஒரே ஒரு சொட்டு ரத்தம் நம்மை தூய்மையாக்கும். நாம் நிச்சயமாக அவரை தரிசிப்போம், இந்த உலகில் தரிசிப்போம். கவலைப்படாதிருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? இயேசுப்பா, இந்த குடும்பத்தை ஆசீர்வதி, கணவரை ஆசீர்வதியும் சுவாமி. நீதிமான் பனையை போல செழிப்பான், வற்றாத நீரூற்றாய் இருப்பான், கனி தரும் செடியாக இருப்பான். இந்த வசனங்களை எல்லாம் கணவருக்கு உதவி செய்து நீர் அதை உறுதிப்படுத்தும் சுவாமி, உறுதிப்படுத்தும். ஆசீர்வதி.
அப்படியே மனைவியை ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. ஆண்டவனை கனி தரும் செடியாக வையும், பலப்படுத்தும் ராஜா, பலப்படுத்தும். அவர்கள் தான் வீட்டை தாங்க வேண்டும், வீட்டின் கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும், எல்லா பில்ஸையும் பே பண்ண வேண்டும். ஆண்டவனை எல்லாரையும் பராமரிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய மது வல்லமையை தார், அதற்கு வேண்டிய மது கிருபையை தார், அதற்கு வேண்டிய மது பலனை தார். அது மகள் சுகமாயிருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதி. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீர். அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். இந்த குடும்பத்தை விட்டு வியாதியை விலக்கும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி. பிள்ளைகள் முதன்மையாக நிற்கும்படி அருள் புரியும். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், நம்பர் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, சென்னை 28. இமெயில் முகவரி paul@jesuscalls.org. எங்களது 24 மணி நேர தொலைபேசி பிரார்த்தனை எண்கள் 044 25 600 600, 044 44 600 600. ஒரு ஆத்துமா கூட வீணாய் போய்விடக்கூடாது என்பதே இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் நோக்கம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.